ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் வந்து என்ன மாதிரியான சிறப்பான தகவல் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த டைமில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான மாற்றத்தை அவர் கூடிய விரைவில் கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் குறித்து அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் ராசி, நட்சத்திரம், ஜாதகம் போன்றவைகள் தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததும் அதன் தேதி, நேரம், ராசி, நட்சத்திரம் குறித்து வைத்து ஜாதகம் எழுதுவாங்க. மொத்தமாக 12 ராசிகள் இருக்குது. அதில் முதன்மையானது தான் மேஷம். மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான குணங்கள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது பொதுவாகவே 12 ராசிகளுமே நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று பஞ்சபூதங்களை உள்ளடக்கியிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களின் குணாதிசயத்தில் ஏதோ ஒன்று இருக்கும். அதே போல் மேஷம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு பஞ்சபூதங்களின் ஒன்றான நெருப்பின் குணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேசராசிக்காரங்க எப்பொழுதுமே தலைமை பொறுப்பில் பெரிய அளவில் இருப்பாங்க. எந்தவித பிரச்சனைகளையும் சவால்களையும் தைரியமாக கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையை ரசிப்பதில் ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மேசராசிக்காரர்களிடம் நட்பு கொண்டால் பலவிதமான புதிய அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக பார்க்க முடியும். மேலும் இந்த ராசினருக்கு உடலில் பல ஆற்றல்கள் இருக்குது, ஆனால் அது அவர்களின் சோம்பேறித்தனத்தால் வீணாக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேசராசினருக்கு பிடிவாத குணம் அதிகமாக தான் இருக்கும். தான் விரும்பும் காரியத்தை முடிப்பதில் அதிக கவனத்தோடு இவங்க வந்து காணப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இவங்க மிகவும் நகைச்சுவை உணர்வு உடையவங்க. குறும்புத்தனத்தையே உருவமாக கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். மேசராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே குழந்தை போல குணம் உண்டு. சாதாரண விஷயங்களை கூட வேடிக்கையான விஷயமா மாற்றுவதில் திறன் கொண்டவங்களாக இந்த மேசராசிக்காரங்க காணப்படுவாங்க. மேலும் இவங்க நகைச்சுவை தன்மையால் அனைவரை சுற்றி இருப்பாங்க. அதாவது அவரை சுற்றி நிறையா நட்பு வட்டாரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வரலாற்று கூற்றின்படி செவ்வாய் பகவான் போர்க்கடவுள் என்று கூறுவாங்க. மேசராசினரை செவ்வாய் ஆளப்படுவதால் அவர்களுக்கு தைரியம் சற்று அதிகமாகவே இருக்கும். இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதை முடிக்கும் வரை தன்னம்பிக்கையோடு தைரியமாக போராடி அதில் வெற்றி பெறுவாங்க. பிரச்சனை என்று இவர்களை நம்பி யாராவது வராங்க அப்படின்னா சாகும் வரை அவரை தன்னிடம் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடிய குணம் இவங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேசராசினர் எப்பொழுதுமே தாம் அமைதியானவர்கள் என்னும் உறுதிப்பாட்டை மனதில் கொண்டவர்களாக தான் இருப்பாங்க. பொதுவாகவே மேசராசியை ஆண் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுக்கு காதல், ரொமான்ஸ் என்று வரும்பொழுது பழைய காலத்தில் முறைப்படி தான் பழகுவாங்க. உதாரணமாக பெண்களை தெய்வமாக மதிப்பது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த 15ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மேசராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறார். செவ்வாயின் பார்வை அப்படிங்கிறது சனி மீது பதிவதால் எதையும் துணிந்து செய்ய முடியாது. தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும், தன வரவில் தடைகள் வரக்கூடும், முன்கோபம் காரணமாக முன்னேற்றத்தில் பாதிப்புகள் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் உறவுகள் பகையாகி உள்ளத்தை வாட்டி வதைக்கும். மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே செவ்வாய் பயிற்சிக்கு பின்னாடி தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். செவ்வாய் மற்றும் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலமாக சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்றிருக்காரு. தனாதிபதியான சுக்கிரன் சகாயன் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார வளர்ச்சியில் இருந்து வந்த தடைகள் படிப்படியாக நீங்க போகுது. உயர் அதிகாரிகளின் பழக்க வழக்கத்தால் உத்தியோகத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். இதுவரை கடுமையாக முயற்சி செய்து முடிவடையாத காரியங்கள் இப்பொழுது எளிதில் நடக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க. குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. மொத்தத்தில் பாடுபட்டதற்கேற்ப பலன்கள் கிடைக்கும். பணவரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கக்கூடும். பஞ்சாயத்துகள் சாதகமாக அமையும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கும் நேரமாகவும் அமைஞ்சிருக்கு. மேலும் கன்னிராசிக்கு செவ்வாய் சென்றிருக்காரு. கன்னி செவ்வாய் கடல் வற்றும் என்பது பழமொழி. ஆனாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் உங்கள் ராசிநாதனாக மட்டுமில்லாமல் அஷ்டாதிபதியாகவும் விளங்குறாரு. அவர் 6வது இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் எதிர்பாராத சில மாற்றங்களை கொடுக்காரு. கொடுக்கல் வாங்குதல் சிறப்பாக அமையும். தொழில் மாற்றம், வியாபாரத்தில் தொல்லைகள் தந்தவர்கள் விலகுவாங்க. மட்டும் இல்லாமல் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். விலகி சென்ற உடன்பிறப்புகள் மீண்டும் வந்து இணைவாங்க. அரசியல் களத்தில் இருப்பவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. பிள்ளைகளின் எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். மேலும் கடகராசிக்கு புதன் சென்றிருக்காரு. உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் இந்த புதன். சகோதர சகாயஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதி புதன் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சீராக ஆனந்தப்படுத்தும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்கும் எண்ணம் தோன்றும். தாய்வழி ஆதரவு கிடைக்கும். தடைப்பட்டு வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியும். இடம் பூமி வாங்கும் வேண்டும் அப்படின்னு, மனை கட்டி குடியேற வேண்டும் அப்படின்னு நினைத்தவர்களுக்கும் அந்த விஷயங்கள் நடக்கும். சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் கல்வி சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியில் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மேசராசி அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்த பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்க பெற்று ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். மேலும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும். பெண்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். சுப விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7, 12, 13. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளை நாம் ராசி சக்கரத்தில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சில பல நல்ல முக்கியமான விஷயங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதிவுகள் மூலிமா உங்கள்கிட்ட முழுசாக ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா வித தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவல்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் செவ்வாய் பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.